வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலோட வர்ற வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எல்லாருமே நிலா போன வருத்தத்தில் இருக்க. நிலாவும் ஹாஸ்டலில் ஒன்றும் சந்தோஷமா இல்லை. சோழன் அவங்க கிட்ட வந்து சாரி சொன்னது, நிலாவுக்காக அவர் கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்ததெல்லாம் யோசிச்சுட்டு நிலா இருக்கும்போது அவங்க மனசில் லைட்டான சாஃப்ட் கார்னர் உருவாகுது. அந்த நேரத்தில் பல்லவன் ஃபோன் பண்ணி ரொம்பவே அழறாரு. அண்ணி, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அண்ணி, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் எதுக்கு நீ போனீங்க, நீங்கள் இல்லாமல் வீடே வீடா இல்லைன்னு அவர் ரொம்ப அழுதுட்ருக்க. நிலா மனசு கேட்காம வீட்டுக்கு வர்றாங்க. வாயால் கேட்ட சோழன் அப்பவும் சும்மா இருக்காம, நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க, திரும்பி வருவீங்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்ல, நிலா எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. அவரு ரொம்பவே ஸ்டைலா, என்னதான் நீங்க கோவிச்சுக்கிட்டு போனாலும் கழுத்துல இருக்க தாலியை நீங்க கல்லட்டவே இல்லை பாத்தீங்களா, அப்பவே எனக்கு தெரியும்னு அவரு ரொம்ப பெருமிதமா சொல்ல, நிலா உங்ககிட்ட எதுக்கு பதில் பேசிக்கிட்டு செய்கையாலேயே காமிக்கிறேன்னு கழுத்துல இருக்க தாலியை கழட்டுறாங்க. ரொம்பவே பெருமையும் திமிருமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த சோழனோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. கழட்டி எடுத்துட்டு வந்து சோழன் முன்னாடி நிக்கிற நிலா, இந்தாங்க, இனிமே இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கூலா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. சோழன் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க, பல்லவனுக்கு வேற ஒரு நிம்மதி. எங்க நீ பேசின பேச்சுல அவங்க நிஜமாவே வீட்டை விட்டு கிளம்பி போயிருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்த, நல்ல வேலை அவங்க அப்படி எதுவும் பண்ணலன்னு அவரு நிம்மதியாகிறாரு. அவரை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு நிலா வீட்டுல இருக்கணும், அதுதான் முக்கியம். சோழன் அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறவரு சுதாரிச்சுக்கிட்டு, அவ இப்படி தாலியை கழட்டி என் கையில கொடுத்துட்டு போனதை நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு உங்க யாருக்காவது புரிஞ்சுதாடா அப்படின்னு இப்பவுமே சுயநலமாவை மட்டுமா சிந்திக்கிற சோழன், கூடிய சீக்கிரமே இந்த தாலியை என் கழுத்துல போடுங்கன்னு அவளே வந்து என்கிட்ட கேக்குற நாள் வரும், அப்ப வச்சுக்கிறேன் நான் உங்க எல்லாரையும் அப்படின்னு சோழன் பெருசா சபதம்லாம் பண்றாரு. கதை இனிமே விறுவிறுப்பா இருக்கும்னு தோணுது. அதனால வர வாரம் என்னென்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.